ஏன் திமுகவை தேர்வு செய்தார் திரு ஓபிஎஸ்? ஏற்கனவே நெருக்கமாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கு போயிருக்கலாம், இல்லை புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட தாவேகா ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கு, இல்லை அதிமுகவை மீட்டெடுக்கணும் அப்படின்னு தனி இயக்கம் கூட தனி கட்சி கூட அவர் தொடங்கி இருந்திருக்க முடியும். எல்லா வாய்ப்புகளையும் கடந்து திமுகவில் போய் இணைய வேண்டும் அப்படின்ற முடிவை திரு பன்னீர்செல்வம் எடுப்பதற்கான முக்கிய காரணம்? நீங்கள் கேட்குற காரணத்துக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னால் கார்த்தி, நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக நேற்றைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இடத்துல கேம்பெயினில் பேசின ஒரு இது வந்து கொஞ்சம் அந்த கிளிப் மட்டும் கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருந்தது சோஷியல் மீடியாவில். ஒன்றிணைவோம் வா, ஓரணியில் தமிழ்நாடு, உங்களுடன் ஸ்டாலின், இதெல்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தார். இதெல்லாம் இவர் போய் இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு, இது வந்து சரியாக இருக்குமா அப்படின்னு நினச்சேன். ஒருவேளை அது வந்து ஓபிஎஸ்க்கு அதுதான் சரின்னு நினச்சாரோ என்னவோ தெரியல. ஒன்றிணைவோம் வான்னு சொன்னதுனால போயிட்டாரு போல இருக்கு. ஒன்றிணைவோம் வா, ஓரணியில் தமிழ்நாடுக்கு அர்த்தம் இதுதான் இப்போ தான் புரியுது. தேமுதிக ஏற்கனவே திமுக கூட்டணியில் இணைஞ்சிட்டாங்க. ஓபிஎஸ் வந்து இந்த முடிவு எடுக்கிறதுக்கு காலதாமதம் தான் ஆணுச்சே தவிர இந்த முடிவு இதுதான் அப்படின்றது ஏற்கனவே தெரிந்த ஒன்று தான், தீர்மானிக்கப்பட்ட. அவர் இங்கே தான் போக போகிறாருன்றது நமக்கு நிறைய இண்டிகேஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட டிசம்பர்லேருந்தே கிடச்சிது. அவர் அந்த மார்னிங் வாக்கில் வந்து சிஎம்மோட பேசினது, அதுக்கு பிறகு வீட்டில் போய் சந்தித்தது, அதுக்கு பிறகு டெல்லிக்கு போனது அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு, இப்படி ஒரு நகர்வுகளுமே அரசியலில் இந்த மாற்றங்களுக்கு இது வந்து அடிப்போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த டிசிஷன்ஸ் எதுவுமே ஓபிஎஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இந்த முடிவுகளை அவரால் எடுக்க முடியலைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அங்கே அவருடைய ஊரில் இருக்கக்கூடியவர்கள், அவருடைய பகுதியில் இருக்கக்கூடியவர்களும் சரி, அவரோட ரிலேட்டிவ்ஸும் சரி, யாருமே இந்த டிசிஷனுக்கு ரொம்ப சீக்கிரமாக இணங்கி வரவும் இல்லை. இவரும் அதுக்கு தயாராகவும் இருக்கலை. ஆனால் நீங்கள் கேட்டது போல் என்ன காரணம், ஏன் வந்து இதை முடிவை எடுக்கிறார் அப்படின்னா, அரசியலில் தான் தனித்து விடப்பட்டிருக்கிறோம் அல்லது இந்த தேர்தலுக்கு பிறகு தனக்கு இடம் இல்லை. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது ஒரு இடத்துல தன்னை வந்து மீண்டும் ஒன்று அதிமுகவில் இணைச்சிருவாங்க, அல்லது டிடிவி தினகரனுக்கு கூட்டணியில் ஒரு இடம் கொடுத்தது போல் தன்னை ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக கூட லாஸ்ட் டைம் அப்படி தான் இருந்தார், அதே போல் கூட தனக்கு மீண்டும் இடம் இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்தது. ஆனால் அதற்கு எதுக்குமே வாய்ப்பு இல்லை அப்படின்றது பிஜேபி கிட்டேருந்து அதற்கு பிறகு எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்போ அவருக்கு வேறு என்ன முடிவு எடுக்க முடியும்? இந்த தேர்தலில் அவர் அரசியலில் இல்லை அப்படின்னா இனிமேல் அவர் அரசியலில் இல்லை. ஆனால் அவர் இந்த முடிவை எடுத்திருக்க வேண்டாம் ஓபிஎஸ் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதுக்கு முன்னால் இருந்து ஆரம்பத்திலிருந்தே திமுக எதிர்ப்புனே வந்தவர். அவருடைய பகுதியில் ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய வாக்குகளும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ரெட்டேல வாக்குகளும் சரி, எல்லாமே வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டு தான் 99%. ஓபிஎஸ்க்காக இருக்கக்கூடிய வாக்குகள் ஓரளவு இருந்தாலுமே அதுவுமே திமுக எதிர்ப்பு ஓட்டு தான். ஏன்னா எல்லா கட்டத்திலையுமே திமுகவை எதிர்த்து தான் பிரச்சாரம் செய்திருக்கிறார். திமுகவுக்கு எதிரணியில் தான் நான் இருக்கேன்னு ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கிறார். இந்த சூழலில் அவர் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் அப்படின்னா அந்த முடிவுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். தள்ளப்பட்டதுக்கான காரணம் ஒரு பக்கம் பிஜேபி அப்படின்னா, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் மாற்றுக் கட்சியிலிருந்து வரக்கூடிய ஒருவராக இருக்கட்டும், இல்லை தன்னை எதிர்த்து பேசியவராக இருக்கட்டும், எல்லா நேரங்கள்லையும் ஸ்டாலினை எதிர்த்தவர் தான் ஓபிஎஸ். அப்படி இருக்கக்கூடிய ஒருவரை கூட அவரால் அரவணைச்சிக்க முடியுது. இன்றைக்கி காலையில் அந்த ஆப்டிக்ஸ் அங்கே அறிவாலயத்தில் இருந்த அந்த விஷுவல்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போதே வந்து ஸ்டாலினோட பிராண்ட் இமேஜ் எங்கேயோ போயிடுது. அதுக்கு ரீசன் இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்போ இதை வந்து அவர் அனுமதிக்கிறார் இல்லையா, அந்த பிராண்ட் இமேஜ் அங்கே பில்ட் ஆயிடுது. ஆனால் இந்த இடத்துல வந்து இபிஎஸ் சறுக்கிட்டார். நீங்கள் வந்து யாரையும் கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ கூட எடுத்துக்க வேண்டாம். அட்லீஸ்ட் அவர் வந்து ஓபிஎஸ் கேட்டது என்ன, மீண்டும் என்னை வந்து அதிமுகவில் நான் இணைய விரும்புகிறேன், ஆனால் எனக்கு எந்த பதவியும் தர வேண்டாம். நீங்கள் ஒரு கட்டத்தில் அந்த இடத்துக்கு வந்துட்டார் அவர் நகர்ந்து, எனக்கு நீங்கள் எந்த பதவியும் கொடுக்க வேண்டாம். நம்புறீங்களா? ஓபிஎஸ் பதவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதிமுகவில் இணைவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமியிடம் தூது விட்டதை நம்ம முழுமையா நம்ப முடியுமா? அப்படி வந்து வெளியில செய்திகள் வந்தது, நம்ம நம்புறமா இல்லையான்றது அடுத்தது. ஆனால் அப்படி வெளியில செய்திகள் வந்தது இல்லையா, அந்த செய்திகளுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்திருக்கலாம் இல்லையா. பன்னீர்செல்வம் தனக்கு பதவிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இல்லை பதவி வேண்டாம் தான், நீங்கள் உள்ள வரணும்னா பதவி வேண்டாம், இந்த கண்டிஷன்ல தான் வருவீங்கன்னா கூட நாங்கள் இணைச்சுக்கிறோம்னு சொல்லியிருக்கலாம். இல்லை திமுக சபாநாயகர், அவை முன்னவர்,
3 சட்டமன்ற தொகுதிகள் 2 சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு ஒரு சேஃப் அகாமடேஷனுக்கு உத்தரவாதம் கொடுத்த பிறகுதானே. ஆமா, இப்ப வந்து அவருக்கு வந்து ஸ்பீக்கர் தான், அடுத்தது அவர் தான் ஸ்பீக்கர், அதுக்கு பிறகு அவை முன்னவரும் அவர் தான். இது எல்லாமே பேசப்பட்டிருக்கிறது. 3 தொகுதிகள் தான் பேசப்பட்டிருக்கிறது. அந்த போடி தேனி அந்த பகுதிகளில் 3 தொகுதிகள்னு பேசப்பட்டிருக்கிறது தான் இப்ப செய்திகள் வருது. ஆனால் ஓபிஎஸ் வந்து கூட இருக்கும் போதே, அதிமுகவில் இருக்கும் போதே 2வது முறை பிஜேபி சொல்லி இணைச்சுக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அதற்கு பிறகு வேறு நீங்க வந்து 2 பேரும் அதாவது ஓபிஎஸ் வெளியில வந்ததுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. என்ன காரணம்? அவர் துரோகின்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. என்ன துரோகம் பண்ணாருன்னு சொல்லுங்க. என்ன நம்மளால ஏதாவது நம்ம செய்தி, இவ்வளவு காலம் நம்ம செய்திகளை எல்லாத்தையும் நம்ம எழுதுறோம், இத்தனை டிபேட்ஸ் பண்றோம், இவ்வளவு நேரம் பேசுறோம், ஆனா என்ன துரோகம் பண்ணார் ஓபிஎஸ்ன்னு கேட்டா நமக்கு யாருக்கிட்டையுமே பதில் கிடையாது. ஒருவேளை கேசி பழனிசாமிக்கு வேற ஏதாவது பதில் இருக்கலாம், அது அவர் அப்புறம் பேசும்போது சொல்லுவாரா இருக்கும். ஆனால் ஓபிஎஸ் என்ன துரோகம் பண்ணார்? அவர் போய் கட்சி ஆஃபீஸை உடைச்சாரு. ஏன் கட்சி ஆஃபீஸை உடைச்சாரு? நீங்க வந்து பொதுக்குழுவுக்கு அவருக்கு அழைப்பு கொடுக்கல, அவர் பொதுக்குழுவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. சரி, அவர் பிஜேபியோட அவர் வந்து இணக்கமாக இருந்தார். இன்னைக்கு பிஜேபியோட தான் அதிமுக கூட்டணியில் இருக்கிறது. அவர் வந்து எல்லாரையும் சேர்க்கணும்னு கேட்டார். சசிகலாவை போய் பார்த்தார், டிடிவி தினகரனை போய் பார்த்தார். எல்லாமே ஏற்கனவே நடந்தது தானங்க, புதுசா ஒண்ணுமே இல்லையே. நீங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து தானே வெளியில வந்திருக்கீங்க. இன்னைக்கு டிடிவி தினகரன் அதாவது தனி கட்சி தொடங்கி, தன்னை எதிர்த்து தனி கட்சி தொடங்கி வெளியில போன ஒருத்தரை கூட்டணியில இணைச்சுக்க முடியுது அப்படின்னா, ஓபிஎஸ்ஸை மீண்டும் கட்சியில் இணைச்சுக்கிறதுக்கோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோட பேசி நீங்க வந்து உங்க கட்சியிலையாவது வச்சுக்கோங்க, இல்லை வந்து தனியா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாவது கண்டெஸ்ட் பண்ணட்டும். போன முறை பலாப்பழ சின்னத்தில் நின்னாரு, இப்போ அதுக்கான ஸ்பேஸை கொடுத்துருக்கலாம். அந்த இடம் இல்லைன்ற போது அரசியலில் தனித்து விடப்படுவது இந்த தேர்தலுக்கு அப்புறம் அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் லைஃபே இருக்க போறது இல்லை. எப்படி பார்த்தாலும் இப்போ உறுதிப்படுத்திட்டார். இப்போ அதை அவர் வந்து இப்போ தன்னோட பொலிட்டிக்கல் லைஃபை ரீசெலக்ட் பண்ணிக்கிட்டாரு. தன்னுடைய மகன்களுக்கும் அடுத்து இன்னைக்கு காலப்போக்கில் அவங்களுக்கும் அரசியலில் இடம் இருக்கிறத உறுதி செய்துக்கிட்டார் ஓபிஎஸ். எல்லாருக்குமே அரசியல்னுங்கிற போது ஒரு இடம் வேணும், பிழைக்கணும் அப்படின்னா எங்கே வெற்றி பெற முடியுமோ அந்த இடத்துல இருக்கணுங்கிறது தான் ஓபிஎஸ். ஆனால் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய முடிவு அவருக்கும் சரி திமுகவுக்கும் சரி சரியான முடிவு கிடையாது. ஏன் திமுகவுக்கு இது பயன் தராதுன்னு சொன்னீங்க ஓபிஎஸ் போய் சேர்ந்தது? ஓபிஎஸ்க்கு நீங்க வந்து அவரை வந்து ரொம்ப அப்ரிஷியேட்லாம் பண்ண வேண்டாம். அவருக்கு இருக்கக்கூடிய இந்த 15 ஆண்டுகள்ல ஓபிஎஸ்னுடைய நடவடிக்கைகள், அவர் எடுத்த முடிவுகள், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னாலே ஓபிஎஸ் வந்து பேக்கேஜா தான் இருக்க போறாரு டிஎம்கேக்கு. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள். ஏன்னா அதிமுகவில் அவருக்கு வெளியில ஏத்துனதும் திரும்ப உள்ள கூட்டிகிட்டு வந்ததுமே பிஜேபியினுடைய அட்வைஸ்ல அல்லது பிஜேபியினுடைய அழுத்தத்தினால். அவர் தான் வந்து சசிகலா முந்தா நாள் பேசும்போது கூட, 4 நாள் முன்னாள் பேசும்போது கூட சொல்றாங்க, என்ன எல்லாரும் முதலமைச்சராக சொல்றாங்க, ஓபிஎஸ் என்ன நினைச்சாரோ தெரியல, அவர் போய் யாரோ ஒருத்தவங்க சொல்லி போய் அவர் தர்ம யுத்தம் உட்காந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓபிஎஸ் அன்றைக்கு எடுத்த அந்த முடிவு வேற யாரோ ஒருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல அவர் எடுத்த முடிவு தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசியலும் அதிமுகவும் இந்த சூழல்ல இருக்கக்கூடிய காரணம். அப்போ ஓபிஎஸ் எடுத்த முடிவுகள் எல்லாமே சரியா இருந்திருக்குமான அந்த முடிவின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இல்ல. டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேனிலையும் போடியிலையும் ஓபிஎஸ் வச்சுதான் ஓட்டு வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏற்கனவே அங்கிருந்து தங்க தமிழ்ச்செல்வன் வந்துட்டாரு. இதை தாண்டி ஓபிஎஸ்ஸால ரொம்ப பெரிய செல்வாக்க திமுகவுக்கு கொண்டு வந்து கொடுத்துட முடிய போறது கிடையாது. அதனாலதான் உங்களுக்கு வந்து முக்குலத்தோர் சமுதாய வாக்குகள் வரப்போகுதுன்னா அப்படி ஒன்றும் திமுகவுக்கு இன்றைக்கு தேவையாகவும் இருக்க போறது இல்ல. 2 தொகுதிக்கான ஆளுமையா மட்டும்தான் நீங்க ஓபிஎஸ் பாக்குறீங்களா? அந்த தொகுதி அந்த பகுதியில் அவருக்கு செல்வாக்கு இருக்கு. அவரால் மட்டும்தான் முக்குலத்தோர் சமுதாய வாக்குகளை வாங்கி தந்துட முடியும். ஏன்னா இன்னைக்கு அதிமுகவில் கீழே வந்து அமமுக சேர்ந்திருந்தாலுமே அந்த சமுதாய வாக்குகள் வந்து பெரிய அளவில் பிரிஞ்சு போய் தான் இருக்கு.